Follow me. லூக்கா 5:27. என்னை பின்பற்றி வா. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்வோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. யாரை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும்? செல்வத்தையா, பணபலத்தையா, ஆட்பலத்தையா? இல்லை, இவைகளை எல்லாம் விட்டு இறைவன் மீது நாம் பற்று கொண்டிருக்க வேண்டும், ஆழ்ந்த பற்று கொண்டிருக்க வேண்டும், விடாது பற்றி இருக்க வேண்டும் என்பதைத்தான் அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்தப்படுகிறோம். If we close our eyes to sin in our lives, we don't see ourselves as sinners. But if we don't see ourselves as sinners, we don't feel a personal need for Jesus. நம் வாழ்வில் பாவத்துக்கு நம் கண்களை மூடிக்கொண்டால் நாம் பாவிகள் என்பதை உணர மாட்டோம். நாம் பாவிகள் என்ற உணர்வு இல்லையெனில் இயேசுவின் பால் நமக்கு தனித்துவமான தேவை எழாது. நெருப்பு கோழின்னு ஒன்று இருக்கு. அந்த கோழி என்ன செய்யும்? ஏதாவது ஆபத்துனா வேகமாக ஓடி போய் தலையை போய் மணலுக்குள்ளார சொருவிக்கும். மணலுக்குள்ளார சொருவிக்குச்சுன்னா ஒரே இருட்டா இருக்கும். ஓ, ஆபத்தெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்குமா? போகாது. அதுபோன்று கண்களை மூடிக்கொண்டால் என்னுடைய நிலையை நான் அறிய முடியாமல் இருக்குமோ என்று நமக்குள் பாசாங்கு செய்வது அல்ல. யார் தாழ்ச்சியாக நம்முடைய குற்ற நிலையை உணர்கிறோமோ அவர்களுக்குத்தான் இறைவனுடைய அருள் ஆசைர். ஒரு சின்ன குட்டி புத்தகம், எல்லா நாளுக்கும் ஒரு அரை பக்கத்துக்கும் கம்மியாக தான் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு நிமிடம் கூட போதும். ஒரு நிமிடத்துக்கு அரை நிமிடம். இப்போ தான் கொஞ்சம் பார்த்தேன், இது இங்கேயே தங்கிடுச்சு, என் ரூமில் இல்லை. அதனால் இன்றைக்கு என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், of all human acts, மனிதர்களுடைய எல்லா செயல்பாடுகளிலும் repentance is the most divine. மனம் மாறுதல் என்பதுதான் மிக மிக மேன்மையானது, தெய்வீகமானது. the greatest of all faults. இருப்பதிலே, தவறு செய்வதிலே, தவறுகளிலேயே எது மிகப்பெரிய தவறு தெரியுமா? to be conscious of none. எதை பற்றியும் கவலைப்படாமல். பாவமா, தப்பா, நானா? ஒரு காலம் கிடையாது. என்கிட்ட எந்த தப்பும் இல்லை, அதுதான் பெரிய பாவம், அதான் பெரிய தவறு. நான் என்ன பெரிய பாவமா செஞ்சிட்டேன்? இந்த பாவ சங்கீதத்தில் செய்ய வருவங்க 10 வருஷம், 12 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் அப்படியே வருஷ கணக்கில் இருப்பாங்க. என்ன பாவம் செஞ்சேன் சாமி? ஒரு பாவமும் இல்லை. 25 வருஷம் ஒரு பாவம் இல்லை. பொய்யர்கள் பின்னால் வரும். நாம் இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் அனைவரும் பொய்யர்கள் என்று புனித அருளப்பர் கூறுகின்ற வார்த்தைகள். If we say that we have உடனே வந்துருச்சு. If we say that we have never sinned, we make a liar out of God. 1 யோவான் 1:10. His word has no place in us. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் கடவுளை பொய்யராக்குகிறோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். ஆகவே நாம் அனைவரும் பாவிகள், குற்றம் செய்தவர்கள். அந்த குற்றத்துக்காக, பாவங்களுக்காக பரிகாரம் செய்யத்தான் இந்த தவக்காலம். நம்முடைய எப்படிப்பட்ட குற்றமாக இருந்தாலும், உன்னுடைய பாவங்கள் செந்தூரமாக இருந்தாலும் அதை நான் கழுவுவேன், வெண்பணியிலும் வெண்மையாக்குவேன் என்று ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தைகள். Whoever is kind to the poor is lending to Yahweh, who will repay him the kindness done. ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். பிறருக்கு இரக்கம் காட்டுவது பிறருக்கு நாம் கடன் கொடுப்பதை போல அது திருப்பி நமக்கே கொடுக்கப்படும். Feed the man dying of hunger, because if you have not fed him, you have killed him. யார் பசித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் நீ அவர்களை சாகடிக்கிறாய். பசியால் இறப்பவனுக்கு புசிக்க கொடு, புசிக்க அவனுக்கு கொடுக்காவிட்டால் நீ அவனை கொண்டு விட்டாய். What follows us in our deathbed is our good works. May we spend our life in doing good. நமது மரணப்படுக்கையில் நம்மை பின்தொடர்வது நமது நற்செயல்களே. நன்மை செய்வதில் நம் வாழ்வை தொடர்வோம்.
ஒரு பாட்டி பங்கு சாமியாரை அழைச்சது அவஸ்தைக்கு. சாமி கடைசி நேரத்தில் வந்து எனக்கு அவஸ்தை கொடுங்க. பங்கு சாமியார் போனார். நல்ல பாட்டி, இரக்கமுள்ள பாட்டி, தாராளமான பாட்டி, பக்தி உள்ள பாட்டி, பூசைக்கெல்லாம் வரும். ஆகவே கடைசி காலத்தில் அவஸ்தை கொடுக்கறதுக்கு போகும்போது அந்த பாட்டி சொல்லிச்சு, சாமி நான் ஏசப்பாவை சந்திக்கும் போது என்னத்தை சொல்ல போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, ஏசுக்கிட்ட நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சொல்லிச்சு. பங்கு ஃபாதர் சொன்னார், நீ ஏசுக்கிட்ட நீ ஒன்றும் சொல்ல வேணாம், உன்னுடைய கையை காட்டு, அந்த கையை பார்த்து அவர் புரிந்து கொள்வார். இந்த கை இரக்கமுள்ள கை, எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறாய், எத்தனை பேருக்கு நீ நல்லது செய்திருக்கிறாய், இப்படி நல்ல செய்த கையை அவர் அறிவார். நீ ஒன்றும் சொல்ல வேணாம், பட்டியலிட வேண்டாம், நான் இந்த நன்மை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், உன்னுடைய கைகளை காட்டு. ஆக இறைவன் நம்முடைய உள்ளத்தை அறிவார். என்ன வகையிலே, எப்படிப்பட்ட உள்ளத்தின் பான்பிலே நாம் இத்தகைய செயல்களை செய்தோம். வெறும் அனுகூலம் ஆதாயம் அல்லது உலகம் சொல்லுகின்ற இந்த கமிஷன் பேசிஸ், எதை எடுத்தாலும் கமிஷன், எனக்கு அதனால் எதனால் லாபம் என்கின்ற வகையில் செய்தால் நிச்சயமாக ஒரு பலனும் இருக்காது. God has made you weak to give his own power. சென்ட் அகஸ்டின், இரக்கம் விரும்பும் இறைவன் நானே, பழியில் விருப்பம் எனக்கில்லையே, மனம் திரும்பும் பாவியினாலே மகிழ்வு கொள்ளும் வானகமே. இப்பொழுது பாடினோம் இந்த பாடலை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கருத்துடன் ஆண்டவரிடம் இந்த தவ காலத்தில் செபிப்போம், முழந்தால் இருப்போம். Lord Jesus, our Savior, let us now come to you. Our hearts are cold, Lord, warm them with your selfless love. Our hearts are sinful, cleanse them with your precious blood. மீட்பராகிய இயேசுவே, நாங்கள் இப்பொழுது உம்மிடம் வருகிறோம். குளிர்ந்த எம் இதயத்தை தன்னலமற்ற உம் அன்பினால் பற்றி எரியச் செய்யும். பாவக்கரை படிந்த எம் இதயத்தை விலை மதிப்பற்ற உம் இரத்தத்தால் கழுவும். Our hearts are weak, strengthen them with your joyous spirit. Our hearts are empty, fill them with your divine presence. வலுவற்ற எம் இதயத்தை மகிழ்விக்கும் உம் ஆவியால் உறுதிப்படுத்தும். வெறுமையாக எம் இதயத்தை உம் தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பும். Our hearts are yours, possess them always. Our hearts and only for yourself. Saint Augustine. ஆண்டவராகிய இயேசுவே, எம் இதயம் உமக்கே சொந்தம், அதை என்றும் உமக்கே உரியதாக்கும்.